Taste the Daily. திமுக அரசின் காவல்துறை போதைப் புழக்கம் குற்ற சம்பவங்களை தடுக்காமல் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணியினரை கண்காணித்து வழக்கு போடுவதிலேயே முழு மூச்சாக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டினார். புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் வரும் சட்டமன்ற தேர்தல் யூகங்கள் குறித்தும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினரின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் MGR மாளிகையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பேசுகையில், வரும் தேர்தலில் வென்று கழக பொதுச் செயலாளர் முதலமைச்சராக வருவதற்கு அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றார். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், D ஜெயக்குமார், வைகை செல்வன், C விஜயபாஸ்கர், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பரமசிவம், வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை, கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் கோவை சத்யன், கழக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சசிரேகா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய எடப்பாடி அதிபர் உறுதி, மாற்று கருத்து இல்லை. 2026 அம்மாவுடைய ஆட்சி, தலைவருடைய ஆட்சி, எடப்பாடி தலைவர் அமையும். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை எந்த வேலையும் செய்யறதில்லை. கஞ்சா விற்கிறதுக்கு விட்டுறான், கொலை பண்ற விட்டுறான், பால் எல்லாத்துக்கும் விட்டுறான். ஆனா ஐடிவிக்கு மட்டும் என்ன போறான்னு பார்த்து அதிமுக ஐடிவி அதை மட்டும் பார்த்து கரெக்டா நம்மளை வந்து பிளாக் பண்ணி கேஸ் போடன்னு இருக்கிறான். யாருக்கு கவலைப்படாதீங்க. 2026 எடப்பாடி முதலமைச்சர் எல்லாம் சொன்னது போல என்ன பண்ணாலும் யாரு பண்ணாலும் நிச்சயமாக அதிமுக ஆட்சி, மாற்று கருத்து இல்லை. அப்ப எந்தெந்த போலீஸ் எவன் இன்ஸ்பெக்டர் எவன் DSP எல்லாம் பார்த்து வச்சுக்கங்க, நம்ம பார்த்துக்கலாம். வந்துட்டு ஒன்று மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொருத்தரும் யாரா நம்ம தம்பி மேல வழக்கு போட்டாங்களோ அவன் அதுக்கு பதில் சொல்லணும். அவன் எஸ்பியா இருந்தாலும் சரி, எந்த காவல்துறை அதிகாரி இருந்தாலும் சரி. புறத்தில் அம்மா சொன்னாங்க, அம்மா எப்படி பார்த்துங்க. அதே போல எடப்பாடியாரும் நம்ம வந்து திருமங்கல தேர்தலில் இருந்தோம். திருமங்கல தேர்தலில் நம்ம சாமி என்னன்னா வேறுன்னு வந்து கடுமையா அடிச்சு எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அம்மா நேரா வந்து ஜெயிலுக்கு பார்த்து சொன்னாங்க, அந்த காவல்துறையை சட்டை கழட்டா போட மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட தலைவி வழியில் நம்ம வந்திருக்கிறோம். ஆகவே எதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யார் அந்த சாருங்கிற அந்த இது வந்து உண்மையாலுமே பாராட்டுறோம். ராஜ்சத்தின் எல்லாத்தையும் நாங்கள் எல்லாருமே பாராட்டுறோம். இன்னைக்கு அது வந்து தமிழ்நாடு அளவில், இந்தியாவில், உலக அளவில் அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் பண்ணீங்க. அது வந்து இன்னைக்கு பெரிய அளவில் எல்லாருமே எல்லா மாற்றுக்கு தலைவர்கள் நிறைய பேசுனாங்க. இந்த மாதிரி நாங்கள் இருக்கணும் ஐடிவிங்கன்னு சொல்லி போட்டு. ஆகவே நம்ம நல்லா அதெல்லாம் பண்ணீங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடிவி இன்னும் கொஞ்சம் நம்ம கவனமாக செயல்படணும்.